இந்த வாரம் முழுவதும் இந்த வாரத்தின் செய்திக்காக நான் ஆண்டவரை நோக்கி பிரயாணத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது தனிமையாக இருக்கும் பொழுது அடுத்த வாரத்திற்குரிய செய்திக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பேன். அப்பொழுது என்னை அறியாமல் ஒரு வார்த்தை என்னில் வந்தது. அந்த வார்த்தை பரிசுத்த வேதத்தில் உள்ள வார்த்தை தான். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓசியா 11:8. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். இந்த வார்த்தை எனக்கு மறுபடியுமாக இருதயத்திலே வந்து கொண்டிருந்தது. இதை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன். ஒரு ஆதங்கமான ஒரு வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆதங்கத்தோடு கூட ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எப்ராயிமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அதுதான் அர்த்தம். உன்னை எப்படி கைவிடுவேன்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை கைவிட மாட்டேன். அதுதான் இந்த செய்தியினுடைய அர்த்தம். இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஜெபத்தோடு கூட நாம் கேட்போம். இந்த செய்தியை கொடுக்கிறவர் யார்? ஓசியா மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஓசியா என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். இந்த ஓசியா வாழ்ந்த காலம் 4 ராஜாக்களின் காலங்களிலே அவர் வாழ்ந்தார். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும், கவனிங்கள், 4 ராஜாக்களின் காலங்களிலே இந்த ஓசியா என்ற இந்த தீர்க்கதரிசி வாழ்ந்திருக்கிறார். இந்த ராஜாக்களை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டும் என்றால் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்திலே உசியா ராஜா வருகிறதை பார்க்கிறோம். 16 வயதிலே ராஜாவான உசியா ராஜா. அதன் பிறகு யோதாம் என்ற ராஜா வருகிறார். 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரத்திலே அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவாகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு 2 நாளாகமும் 28ஆம் அதிகாரத்திலே ஆகாஸ் என்ற ராஜாவாகிறார். இந்த இவர் அந்த யோதாமினுடைய மகன் ஆகாஸ். ஆகாஸுக்கு பிறகு எசேக்கியா என்பவர் ராஜாவாய் மாறுகிறார். அவரை குறித்து 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த காலங்கள் அந்த நாட்களிலே எருசலேமிலே ஒரு செழிப்பான காலங்களாக இருந்திருக்கிறது. அந்த நாட்களிலே ராஜாக்களின் காலம் செழிப்பாக இருந்த காலங்கள். செழிப்பாக இருந்ததற்கு உதாரணமாக நீங்கள் வேதத்திலே நீங்கள் அந்த பகுதியிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த ராஜா 2 நாளாகமும் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த ராஜாக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் செழிப்பான காலத்தில் அவர்கள் தங்களுக்கு அரணான பட்டணங்களை கட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 26ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்திலே, கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிப்பதற்கு நிபுணரான தொழிலாளிகளின் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். ஒரு நாடு நல்ல செழிப்பா இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட டெக்னாலஜிஸ் மற்றும் நல்ல பில்டிங்ஸ் உருவாக்குவாங்க. அப்போ அந்த காலங்கள் செழிப்பான காலங்களாக இருந்திருக்கிறது. இந்த செழிப்பான காலங்களிலே ஒரு மனிதனுக்கு செழிப்பு வரும்பொழுது அடுத்தது ஒன்று வருகிறது, ஒரு வீழ்ச்சி ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அது ஆவிக்குரிய வீழ்ச்சி. அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதங்கள் பெருகும் பொழுது நம் இருதயத்தை அந்த ஐஸ்வர்யத்தின் மேல், ஆஸ்தியின் மேல் வைக்கக்கூடாது. அப்படிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை இந்த ஐஸ்வர்யத்தின் மேல், அந்த ஆசீர்வாதத்தின் மேல் போகக்கூடாது. ஆனால் இங்கே என்ன நடந்தது என்று சொல்லி நீங்கள் பார்த்தால், தேவன் இப்படி அந்த ராஜாக்களை ஆசீர்வதிக்கும் பொழுது 27ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும், 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பாருங்கள், ராஜா என்ன செய்கிறார்? ஆகாஸ் என்ற ராஜா, அவன் ராஜாவான பிறகு பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரரை அக்கினியிலே தொகைத்து போட்டு, இது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பின்மாற்றத்தை காண்பிக்கிறது. தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், அவர்களை தன் குமாரனை தீக்கு
உட்படுத்துகிற பலியிடுகிற அளவுக்கு பின்மாற்றம், அந்நிய தேவர்களை பின்பற்றி போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எசேக்கியா ராஜா வருகிறதை பார்க்கிறோம். அவருடைய காலங்களிலே நீங்கள் பார்த்தால் அவர் ஒரு ரிஃபர்மேஷனை கொண்டு வருகிறார். ஆலயத்தை திறக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். 29ஆம் அதிகாரத்திலே தன் ராஜ்ய 3ஆம் வசனம் 29:3, அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. அப்படி என்றால் கடந்த ராஜாக்களின் காலங்கள் எப்படி இருந்தது? கர்த்தருடைய ஆலயம் பூட்டப்பட்டதாய் இருந்தது, ஆலயம் பழுதடைந்ததாய் இருந்தது. ஐஸ்வர்யத்திற்கு பஞ்சம் இல்லை, பணத்திற்கு பஞ்சம் இல்லை. ஆனால் இப்பொழுது வேதம் இல்லை, ஆலயம் இல்லை, கொண்டாட்டங்கள் இல்லை, ஆராதனை இல்லை. அதனால தான் ஓசியாவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் முற்றிலுமாய் மறந்த ஒரு காலம். இன்றைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வாழ்கிற காலங்கள் நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். நம்மை விட நம்முடைய பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வந்து விட்டார்கள், நல்ல சம்பாத்தியத்திற்கு வந்து விட்டார்கள். இன்றைக்கு உயர்ந்த சம்பளம், உயர்ந்த எல்லா வாழ்க்கையும் கிடைத்து விடுகிறது. வெளிநாடுகளுடைய தொடர்புகள் இருக்கிறது, வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, எல்லாமே நன்றாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதற்கு தான் இந்த இடத்துல இந்த எப்ராயிமை ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த 8ஆம் அதிகாரத்திலே 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே ஒரு கயிறை பார்க்கிறோம். இந்த கயிறுக்கு பெயர் என்ன? அன்பின் கயிறு. நம்மை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறு. எல்லாரும் சொல்லுங்க, கட்டி இழுக்கும் அன்பின் கயிறு. பல கயிறுகள் பரிசுத்த வேதத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 129ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே ஒரு கயிறு இருக்கிறது. 129ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே ஒரு கயிறு இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். பாருங்கள், இங்க ஒரு கயிறு இருக்கிறது. இந்த கயிறுக்கு பெயர் என்ன? துன்மார்க்கனுடைய கயிறு. துன்மார்க்கனுடைய கயிறு. இந்த உலகத்திலே நம்மை கட்டி அன்பால் இழுக்கிற ஒரு கயிறு இருக்கிறது. நம்மை துன்மார்க்கமான பாதைக்குள் கொண்டு செல்லுகிற ஒரு கயிறு இருக்கிறது. எந்த கயிறில் மாற்றோம்? இந்த அன்பின் கயிறில் சிக்கப்பட்டுட்டா அவர் நம்மை அன்பினால் அணைக்கிறார். ஆனால் இந்த துன்மார்க்கனுடைய கயிறு நம்மை கர்த்தரையும் நம்மையும் விட்டு பிரித்து விடும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் துன்மார்க்கனுடைய கயிறை என்ன செய்வார்? அறுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தொடர்புகள் நிலைக்காது. கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் நிற்காது. சரி, நாம் இந்த செய்திக்குள்ளே வரும் பொழுது இங்கு ஏன் எப்ராயிமை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்ராயிமை ஏன் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், எப்ராயிமை குறித்து, எப்ராயிம் தான் இந்த பகுதியிலே அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை. அப்போ ஏன் ஆண்டவர் எப்ராயிமை நேசிக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கைக்கும் எப்ராயிமுக்கும் எப்படி வருகிறது, ஒத்து வருகிறது என்று பார்த்தால், இந்த எப்ராயிம் யார் அப்படின்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். 12ல் கடைசி பிள்ளை தான் யோசேப்பு. அந்த யோசேப்பை என்ன செய்கிறார்கள்? அண்ணன்மாரெலாம் கோபப்பட்டு அவன் மேலே பகை உண்டாக்கி அவனுடைய சொப்பனத்தை சொன்னதுனால அவனை பகைச்சு அவனை என்ன செய்கிறாங்க? முதல் குளிக்கல போடுறாங்க. அப்புறம் ரூபன் காப்பாற்றி என்ன செய்கிறான்? விற்று போடுகிறான். எகிப்துக்கு அவன் ஒரு அடிமையாய் விற்கப்படுகிறான். எகிப்துக்கு போய் போத்திபார் என்பவனுடைய வீட்டிலே அவன் வேலைக்காரனாய் இருக்கிறான். அங்கே இவன் அழகான வாலிபனாய் இருந்தபடினால் போத்திபாருடைய மனைவி இவன் மேல், அந்த வீட்டு ஓனருடைய மனைவி இவன் மேலே கண் போடுறா. இவன் தன்னை பாவத்திற்கு உட்படுத்தாதபடிக்கு தன்னை காத்து கொண்டதினாலே, அந்த பாவத்திற்கு உடன்படாமல் போனதினாலே அவனுக்கு கிடைச்சது அவார்டா ஜெயிலா? ஜெயில். சில வேளைகளிலே நாம் உண்மையாய் உத்தமமாய் நாம் நிற்கும் பொழுது நமக்கு உடனடியாக அவார்டு கிடைக்காது. அதற்கு மாறாக நம்ம மேலே பழி சொல் சுட்டப்படும், தேவையில்லாத பழி சொல்கள் சுட்டப்படும். ஆனால் யோசேப்பு கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்து அந்த சிறைச்சாலையிலே அவனை புடமிட்டார் என்று பார்க்கிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள், கஷ்டங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். இந்த உலகம் நம்மை வேறு விதமாய் பார்க்கும், வேறு விதமாய் பேசும். ஆனால் கர்த்தர் நம்முடைய சிறை வாழ்க்கையிலும் நம்மோடு கூட இருந்து புடமிட்டார்.
ஒரு நாள் வந்தது, அந்த யோசேப்பு அந்த எகிப்திற்கு அதிபதியாய் மாறுகிற அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். ஒரு வேளையிலே சொல்லுவோமா, சில வேளையில் நம்முடைய போகிற பாதைகள் அப்படி இருக்கும், ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். சிறைச்சாலையில் இருந்தாலும் நம்மை கைவிடாத தேவன். இப்பொழுது யோசேப்பு அந்த தேசத்திற்கு அதிபதியாய் மாறுகிறான். அங்கு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனுக்கு 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த 2 பிள்ளைகளுக்கு பெயர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒருவனுடைய பெயர், மூத்தவனுடைய பெயர் மனாசே, இளையவனுடைய பெயர் எப்ராயிம். வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். யோசேப்பு என் வருத்தம் யாவையும், யோசேப்பு என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும், என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். மூத்தவனுக்கு மனாசே, இளையவனுக்கு எப்ராயிம். சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை கண்டு என்னை உயர்த்தின தேவன், என்னை பழுக பண்ணின தேவன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஏன் எப்ராயிம் என்று சொல்லப்படுகிறது என்றால், இன்றைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை எடுத்தால் நம்ம எல்லாரும் சிறுமைப்பட்டவர்கள். சிறுமையிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார்னு சொல்கிறவங்க ஒரு கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிறக்கும் போதே நான் அப்படியே ரத்தின கற்களோடு பிறந்தேன், நான் ரொம்ப ஐஸ்வர்யமாக பிறந்தேன்னு சொன்னால் அதற்கு நான் சொல்ல முடியாது. ஆனால் நம்மள ஏராளமான பேர் சிறுமையிலே இருந்தவர்கள் தான். அந்த தைரியமாய் சொல்ல முடியும். எந்த விதத்துலையும் எனக்கு அதற்குரிய மேன்மைக்குரிய காரியங்களே இல்லை. மிகவும் சிறுமை, ஊழியத்தின் பாதையில் அந்த அடிமட்டம் சொல்லுகிற இடத்துல இருந்தவன் தான் நான். அதை நான் தைரியமாய் சொல்வேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த எங்களை தான் கர்த்தர் கண்டு, சிறுமையை கண்டு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். சிறுமையை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அதை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நம்முடைய சிறுமையை, நம்முடைய எளிமையான சூழ்நிலையில் வந்ததை நாம் மறக்கக்கூடவே கூடாது. சரி, சிறுமைப்பட்ட தேசத்திலே தேவன் நம்மை சிறுமையாக்காமல் என்னை பழுக பண்ணினார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேரை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா. தேவன் என்னை உயர்த்தினார், என்னை பழுக பண்ணினார், பெருக பண்ணினார் சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர். வேதத்தில் யாரெல்லாம் சிறுமைப்பட்டாங்களோ சிறுமை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவர். அதனால தான் அந்த சிறுமையிலிருந்து வந்த அந்த எப்ராயிமுடைய வாழ்க்கையிலே சில தவறுகள் வந்ததினாலே ஆண்டவர் அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். சரி, இப்போ எப்ராயிமை பற்றி நாம் முதல் தியானிப்போம் என்றால், அவன் சிறுமையிலிருந்து கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம், இந்த எப்ராயிம் இளையவன், மனாசே தான் மூத்தவன். ஆனால் இளையவன் அவனுடைய அப்பாவிட்ட தாத்தாட்ட கூட்டு போறாரு. அப்பா யோசேப்பு தாத்தாவாகிய யாக்கோபினிடத்தில் கூட்டு போறாரு. தாத்தாவிட்ட கொண்டு போய் பிள்ளைகள் 2 பேரையும் முன்னால் நிறுத்திட்டு, யாக்கோபினிடத்தில் நிறுத்திட்டு என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய வலது கைக்கு முன்பதாக மனாசே மூத்தவனை நிறுத்துகிறார். இடது கைக்கு முன்னாக எப்ராயிமை நிறுத்துகிறார். கவனிக்கிறீங்களா? வலது கைக்கு முன்பதாக யாரு? மனாசே. இடது கைக்கு முன்பதாக எப்ராயிம். இப்போ ஆசீர்வதிங்கன்னு சொல்லும்போது யாக்கோபு என்ன செய்தார் என்றால், இந்த வலது கையை எடுத்து இளையவன் மேலே வைக்கிறார், இடது கை எடுத்து மூத்தவன் மேலே வைக்கிறார். நல்லா கவனிங்க. மூத்தவன் யாரு? மனாசே. இடது கையில் இப்போ எப்ராயிம் இருக்கிறான். இந்த ஆசீர்வாதத்திற்குரியவனாய் மூத்தவன் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் இந்த எப்ராயிமை நேசிக்கிறதுனாலே இதை செய்கிறார். இதில் ஒரு ரகசியம் இருக்குது. இப்படி இந்த கையை வச்சு இவனை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கையை தூக்கி இப்படி காட்டினா இது என்னதான் மாறுது? சிலுவையா மாறுது. அந்த நாட்களிலேயே சிறுமைப்பட்ட ஒருவனை சிலுவை உயர்த்துமாம். ஹல்லேலூயா. இதுதான் அதனுடைய ரகசியம். அப்போ உடனே அப்பா தடுத்துறாரு. யோசேப் சொல்றாரு, அப்பா இது இளையவன், இவன் மூத்தவன் இல்லை, இளையவனை தான் அங்கு முன்னிறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 20ஆம் வசனம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. தன் தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை
யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாக அவன் அன்றைக்கு தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயீமை போலவும் மனாசேயை போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேல் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயீமை மனாசேக்கு முன்னே வைத்தான். எப்பிராயீமை மனாசேக்கு முன்னே வைத்தான். அந்த வார்த்தை எடுத்துக்கோங்க. எப்பிராயீமை மனாசேக்கு முன்னே, பின்னே பிறந்தவனாய் இருந்தாலும் இப்போ முன்னே வைத்தவர். இன்றைக்கு நம்மளை எத்தனை பேரை கர்த்தர் முன்னா வச்சுருக்காங்க. நீங்கள் வேலை ஸ்தல இடத்துல உங்களுக்கு பின்னால், உங்களுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு முன்பதாக உங்களை மேலே வச்சுருக்கிறாரு. அப்படி அனுபவிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. இன்னும் பின்னாலேயே இருக்கிறீங்களா? பின்னால் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எங்கே கொண்டு வரணும்? முன்னாக கொண்டு வரணும். உங்களுடைய பொருளாதாரத்தை முன்னே கொண்டு வரணும். உங்கள் பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வரணும். பின் தள்ளிட்டே போகிறாங்கன்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னே தான் வைக்கிற அந்த ஆசீர்வாதம். ஆகவே எப்பிராயீமை கர்த்தர் அப்படி நேசிக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது சங்கீதம் 60ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், 105ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், 67, 108:8 ஆண்டவர் சொல்லுகிறார், கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையதான், எப்பிராயீம் என் தலையின் பலன், ஆனால் எப்பிராயீம் என் தலையின் பலன். எப்பிராயீமை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனாசே என்னுடையவன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட எப்பிராயீம் சிறந்த ஒன்று, என் தலையின், ஆண்டவர் சொல்ற வார்த்தை இது, என் தலையின் பலன் என்று சொல்லி அவ்விதமாய் இந்த எப்பிராயீமை ஆண்டவர் பெரிய ஒரு அளவிலே வைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் எப்பிராயீமை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பிராயீமை போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னே வைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தலையின் பலனாய் இருக்க வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிறுமையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த எப்பிராயீமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். நேசிக்கப்பட்டவன், ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவர், நேசித்தேன். எகிப்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். சரி, 3ஆம் வசனத்தை வாசிங்க. 11:3. நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். இந்த எப்பிராயீமை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஸ்தானத்திற்கு கொண்டு வந்ததற்கு நான் கைப்பிடித்து, ஆண்டவரே கைப்பிடித்து பழக்கினாராம். ஒரு வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யார் யாரோ நம்ம கையை பிடிச்சு கெட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க நம்ம பிள்ளைகளுக்கு. கவனிக்கிறீங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு கெட்ட பழக்கங்களை சொல்லி கொடுத்துறாங்க. நல்லா தானே இருந்தான், அவன் கொஞ்சம் ரூட்டு மாறலாம், வேறு ரூட்டு. எங்கள் இடத்துல அநேகர் சொல்லுவாங்க, நல்லா இருந்தவன் இப்போ முந்தி மாதிரி வீட்டில் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு கெட்டவன் அவனோடு கூட சேரும்போது கெட்ட பழக்கங்கள் தான் வரும். பொய் சொல்ல ஆரம்பிப்பான். ஃபஸ்ட்டு கெட்ட பழக்கம் வந்த உடனே பொய் சொல்ல ஆரம்பிப்பான். பாஸ்டர்கிட்ட பொய் சொல்லுவான், வீட்டில் பொய் சொல்லுவான், அப்பாட்ட பொய் சொல்லுவான், அம்மாட்ட பொய் சொல்லுவான். அவன் போனது எங்கேயோ வேறு இடத்துக்கு போயிருப்பான், இல்லை வேறு இடத்துக்கு போன மாதிரி பொய் சொல்லுவான். அது பொய். உண்மையை நாம் என்ன சொல்லுவோம்? அப்போது ஏன் நம்ம கெட்டவர்களோடு கூட பழகும் பொழுது, தீய மனிதர்களோடு கூட பழகும் பொழுது தீய காரியங்களை தான் கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படி பழக்கினாராம்? அவனை நல்ல கைப்பிடித்து பழக்கினார். ஆண்டவர் ஏதாவது தப்பு செய்தாரா? அவர் வாழ்க்கையில் ஒரு தவறும் செய்யாதவர். அல்லேலூயா. அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொன்னார். அப்போ நல்லவர் நம்ம எப்படி நடத்துவார்? நல்ல பாதையில் நடத்துவார். அதனால தான் கெட்ட மனிதர்களோடு கூட, இன்னும் ஆலயத்தை வெறுக்கிறவர்களோடு கூட, ஆலயத்தை நேசிக்காதவர்களோடு கூட, ஆலயத்தை விரும்பாதவர்களோடு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது என்று சொல்லி நாங்கள் கற்றுக் கொடுப்பது. துன்மார்க்கரோடு கூட நடவாமல், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரும். இவங்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க, நீங்கள் வசிக்கிற இடத்துல இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அவங்களோடு கூட நம்ம விலகி இருக்கணும்னு சொல்லலை. அவர்களோடு கூட நட்பு வைக்கக்கூடாது, அவர்களோடு கூட உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமாய் நம்முடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ளணும். அப்படி என்றால் எங்கே உட்காரணும்? கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உட்காருங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இருங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருங்க. எத்தனையோ முன்பெல்லாம் நமக்கு இப்படி சோசியல் மீடியாவில் வசனங்கள் வராது, வார்த்தைகள் வராது. ஆனால் இப்பொழுது எல்லா சோசியல் மீடியாவில் இருக்கு. நல்ல வசனங்களை கேளுங்க, தேவனுடைய மனிதனுடைய வார்த்தைகளை கேளுங்க, கர்த்தருக்குள்ளே பலப்படுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது நல்ல வேதத்தை வாசிங்க. இப்படி நம்முடைய நேரத்தை நாம் என்ன செய்யணும்?
தேவையில்லாத மனிதர்களோடு கூட சேரக்கூடாது. உங்களை கிறிஸ்துவோடு கூட சேருகிறத தடுக்கிறாங்களா, அங்கே அவாய்ட் பண்ணிடணும். அதுதான் நல்லது. ஏன்னா கடைசி காலத்தில் வாழ்கிறோம். எப்போ நமக்கு என்ன சம்பவிக்கணும்னு தெரியாது. இந்த வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் வரணும்னா ஆண்டவருடைய கிருபை தான். ஆண்டவருடைய கிருபை இருந்தால், அவருடைய கிருபை இருந்தால் அடுத்த வாரம் சந்திப்போம். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. யுத்தங்கள், பலவிதமான இயற்கை சீரழிவுகள். ஆகவே நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் எப்பிராயீமை கைப்பிடித்து பழக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே, அன்பின் கயிறுகளால் அவனை நான் கட்டி இழுத்தேன். பாருங்கள், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் பழக்குவித்தவர் மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்கிறார், அன்போடு கூட அழைக்கிறார். அன்போடு கூட கட்டி அணைக்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் அப்படி அணைக்கிறதுனால தான் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்கள், அந்த 4ஆம் வசனத்திலே, அவர்கள் பட்சம் நான் சாய்ந்து. பாருங்கள், அந்த வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போட்டு அவர்கள் பட்சம் சாய்ந்து. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. சாய்ந்து அவர்களுக்கு என்ன கொடுத்தேனாம், ஆகாரம் கொடுத்தேன். அதை தான் நாம் பாடினோம். தாயை போல உணவு கொடுக்கிறவர், தந்தை போல தூக்கி சுமக்கிறவர். நமக்கு ஒரு ஆண்டவர், அந்த எப்பிராயீமுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மனுஷரை கட்டுகிற அன்பின் கயிறுகளால் நான் இழுத்து கொண்டேன். உன் பட்சமாய் சாய்ந்து உன் நுகத்தடியை எடுத்து உனக்கு நான் ஆகாரம் கொடுத்தேன். இப்படி ஆண்டவர் இந்த எப்பிராயீமை முதன்மைப்படுத்துகிறார், முன்னிலைப்படுத்துகிறார். அந்த பிள்ளையின் மேல் ஆவலாக இருக்கிறார். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளையை நம்ம எவ்வளோ வளர 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 அந்த பிள்ளையை சார்ந்து இருக்கிறோம். இந்த பிள்ளை எனக்கு பெரிய நன்மையை கொண்டு வருவான், ஆசீர்வாதத்தை கொண்டு வருவான். இந்த பிள்ளை படித்து நல்ல உயர்வுக்கு வருவான், நான் நல்லா உட்கார்ந்து சாப்பிட போகிறேன். என்னென்னமோ நாம் கனவுகளை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். அதே போல தான் உங்களை குறித்து, நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு மேன்மையான திட்டங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக அவர் எதையும் செய்வதற்கு, இப்படி உருவாக்குவதற்கு தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்படி ஆண்டவர் இந்த எப்பிராயீமை நேசித்து உயர்வாய் வைத்திருந்த சமயத்தில் இந்த எப்பிராயீம் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தான்? நன்றாய் கவனியுங்கள். இந்த எப்பிராயீம் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தான்? வாசிப்போம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு, தன்னை அழைக்கிறவர்களின் முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள். முதலாவது முகத்தை விளக்குறாங்க. முதல் ஆள் எதை விளக்குறாரு? ஒழுங்கா வந்த ஆளு இப்ப கொஞ்சம் முகத்தை என்ன பண்றாரு? விளக்குகிறதை பார்க்கிறோம். இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. எப்பிராயீமே, நான் நேசித்தேன், உன்னை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தேன், உன்னை பட்சமாய் அழைத்தேன். இன்னும் நீங்கள் அந்த ஓசியாவில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் பயல் காட்டி உன்னை அழைத்தேன்னு போட்டிருக்கோம். பயல் காட்டின்னு என்னது? ஆசை காட்டி உன்னை வனாந்திரத்திலிருந்து அழைத்து வந்தேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் இப்படியெல்லாம் நமக்கு ஒரு அன்பை, ஆசையான வார்த்தைகளை சொல்லி வருகிறார். ஆனால் அவர்கள் தங்கள் அழைக்கிறவர்களின் முகத்திற்கு விலகி போய் பாகால்களுக்கு பலியிட்டு, அந்நிய தெய்வத்திற்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். யாரை சொல்லுகிறார்? தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுகிறார். எப்பிராயீம், நான் அழைத்த, நான் வரவழைத்த, நான் நேசித்த தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவம் எப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறோம். பல்வேறு விதங்களிலே சினிமா பாடல்கள்லாம் இன்றைக்கு ஆலயத்துக்குள்ளே பாடுறாங்க. அது எவ்வளோ கருத்தாக இருக்காம அது சொல்கிற பாஸ்டர் சொல்கிறாரு, அந்த பாட்டு நம்ம பாட்டை விட கருத்தாக இருக்குதுன்னு சொல்லி அவரும் பாட, சபையாரும் பாடுற காலம் வந்துருச்சு. இப்போ பாகால், அந்நிய அக்கினி இப்போ எங்கே வந்துருச்சு? சபைக்குள்ளே வந்துருச்சு. இனி சினிமாவை உள்ளேயே காட்டிடலாமே. எல்லாம் ஒரு பயங்கரமான காலத்திற்குள் வந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த எப்பிராயீம், ஆண்டவர் அழைத்த, இவ்வளோ மேன்மையான எப்பிராயீம் அழைத்தவரின் முகத்திற்கு விலகி போய்விட்டான். அடுத்தது 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனம் திரும்ப மாட்டோம் என்கிறதினால், பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்களாமா? மனம் திரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் பேசுகிறார், மனம் திரும்பு, கடைசி காலம், மனம் திரும்பு அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு? நாங்க மனம் திரும்பலாம் மாட்டோம், எகிப்துக்கு திரும்பி போவதில்லை. அசீரியன் அவர்களுக்கு ராஜா. அந்த வார்த்தை பாருங்கள். அசீரியா என்பது தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு மனிதன், ஒரு ராஜா. அவன் தான் எனக்கு ராஜாங்கிறான். இன்னைக்கு மனிதர்கள் ராஜாவாகிய தேவனை விட்டுட்டாங்க,
ஆனால் வேற எவனையோ பிடிச்சுக்கிட்டு ராஜா நீதான் ராஜா, நீ சொல்ற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி அவர்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாடு, பேக் ஸ்லைடிங். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பேக் ஸ்லைடிங். எங்கே போகணும்? ஃபார்வேர்டில் போக வேண்டியவர் இப்போ எப்படி போகிறாங்க? பேக் ஸ்லைடில். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், ஆவிக்குரியவங்க தான், ஆனால் நம்ம லைஃப் எந்த அளவுக்கு முன்னுக்கு போயிருக்குது. இது இன்க்ளூடிங் ஜோசுவாவுக்கு சேர்த்து பேசுகிறார் ஆண்டவர். நம்ம ஜோசுவா பெரிய பரிசுத்தமாக உங்களை மாற்ற நான் பேசலை. எப்போ ஆவியானவர் பேசினாலும் இந்த இடத்துல பேசுகிறது கர்த்தர். உங்களுக்கு கை நீட்டினா 3 விரல என்னை நீட்டு நீயும் தான் அப்படின்னு சொல்லி நானும் என்னை உணர்வதற்கு தான் இந்த இடம். இப்போது ஃபார்வேர்டில் போக வேண்டியவங்க எங்கே போகிறாங்க? பேக் ஸ்லைடிங்கில் போகிறாங்க, பேக்காக போகிறாங்க. நம்முடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய வாழ்க்கை முன்பு போல் உற்சாகம் குறைஞ்சிருச்சு, பரிசுத்தம் குறைஞ்சிருச்சு, ஜெபம் குறைஞ்சிருச்சு, வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சு, மற்றதெல்லாம் பெருகுது, நமக்கு வேலை பெருகுது, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. அதெல்லாம் நமக்கு கர்த்தர் தருகிற உயர்வு, ஆசீர்வாதம் கர்த்தர் தரட்டும். ஆனால் நாம் கர்த்தரோடு கூட இருக்கிற வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது? பேக் ஸ்லைடிங்கில் போகக்கூடாது. அவருடைய வாழ்க்கை, என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டு இருக்கிறார்கள், பற்றி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையாம்? ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்பிராயீம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். பாருங்க, இப்போ அந்நிய ஜனங்களோடு கலந்ததனால எப்பிராயீம் திருப்பி போடாத அப்பம். இப்போ எப்படி இருக்கிறாரு இவர்? எப்படிப்பட்டவர்? கடைசி ஆண்டவர் சொல்றாரு, இவர் எப்படிப்பட்டவர்? திருப்பி போடாத அப்பம். ஒரு தோசையை சுட்டு மேலே மாவா இருக்குது, கீழே என்ன இருக்குது? வெந்ததுன்னா நம்மளால் சாப்பிட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 2 பக்கமும் அது திருப்பி போட்டாதான் அது சாப்பிடக்கூடியது. அப்போ இது திருப்பி போடாத அப்பம். ஒரு பக்கம் பார்த்தா வேகாதது, ஒரு பக்கம் பார்த்தா வெந்தது. இது எதை காண்பிக்கிறது? மாய்மால வாழ்க்கையை காண்பிக்கிறது. பார்க்க விசுவாசி, ஆனால் இந்த பக்கம் பார்த்தா அவிசுவாசியை விட பேக் ஸ்லைடிங் லைஃப். ஆண்டவர் யாரோ சிலரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை திருப்பி போடாத அப்பமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு கூட சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில்தான் அந்த 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எப்பிராயீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உன்னை நான் கைவிட்டுணும், ஆனால் நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நான் பெத்த பிள்ளை நீ, என்னால் நீ உருவாக்கப்பட்டவன். உன் சிறுமையில் நான் உன்னை பார்த்தேன், உன்னை நான் உயர்த்தினேன், என் தலையின் பலனாய் வைத்தேன். என்னை நான் உன்னை உயர்த்தி உன்னுடைய அண்ணனுக்கு முன்னாக உன்னை வைத்தேன், உன்னை முன்னாக வைத்தேன், முன்னாக கொண்டு வந்தேன், உன்னை மேன்மைப்படுத்தினேன், என் தலையின் பலனாய் வைத்தேன். இப்படிப்பட்ட உன்னை நான் கைவிடுவேனா? நீயே என்னை மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் கூட நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைலாம் இருக்குதே, பாஸ்டர் பேசுகிறாரு, இப்போ எனக்கு என்ன ரிசல்ட்டு? அப்போ எனக்கு அடியா? அப்படின்னா அடி இல்லை. இந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத ஒரு தேவன் தான் இந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. கை தட்டுங்க பார்க்கலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கைவிட்டுற தேவன் அல்ல. நம்மகிட்ட பலவீனம் இருக்குது. நான் என்னுடைய வாழ்க்கையை நான் யோசித்தாலே என்னிடத்தில் இருக்கிற பலவீனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் கைவிட்டிருந்தாருன்னா நான் எங்கேயோ இருப்பேன். அவர் கைவிடாமல். இன்னும் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? என்னை விட்டு கொடுக்காதவர். ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? என்னை விட்டு கொடுக்காதவர். நம்மளை சில நேரங்களில் விட்டு கூட கொடுக்க மாட்டார், விட்டு கூட கொடுக்க மாட்டார். மனிதர்கள் முன்பதாக நம்ம பலவீனத்தை சொன்னால் என்ன ஆகிறது? சொல்லாமல் நம்மளை விட்டு கொடுக்காத தேவன், நம்மை கைவிடாத தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவல்ல. இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த 7வது மாதத்தில் நம்மளை ஆராய்ந்து பார்த்து நான் எப்படி இருக்க வேண்டியவன், இப்படி இருக்கிறேன், இப்போ இந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்னை கைவிடுவாரா? இல்லை. இந்த நேரத்திலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. அவர் கைவிட்டால் நம்ம எப்படி ஆயிடுவோம் தெரியுங்களா? அந்த வசனம் சொல்லுது, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன்.
உன்னை எப்படி செபோயிமை போலாக்குவேன். இந்த அத்மா செபோயிம் இது என்ன பட்டணங்கள் என்றால் 2 சிட்டி. இந்த சிட்டி எங்க இருக்குன்னா சோதோம் குமராவுக்கு பக்கத்தில் இருக்குது. சோதோம் குமரா பாவம் செய்த பொழுது சோதோம் குமராவையும் அதில் சுற்று பட்டணங்களையும் ஆண்டவர் வானத்திலிருந்து வந்த கந்தகத்தினால் அழித்தார். ஆனால் இந்த அத்மாவை போலவும் இந்த செபோயிமை போலவும் நான் உன்னை மாற்ற மாட்டேன். அதனுடைய அர்த்தம் என்ன? உன்மேல் என்னுடைய தண்டனை அல்ல, உன்னை நான் கைவிடாமல் என் அன்பை செலுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த 7வது மாதம் நாம் நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, நம்மை ஆராய்ந்து பார்த்து 6 மாதங்கள் நம்மை அற்புதமாய் பாதுகாத்தவர். ஒருவேளை நம்ம விலகினாலும் நம்ம ஆண்டவரை மறந்தாலும் நம்மை மறவாமல் நம்மை கைவிடாத கர்த்தரிடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். ஆண்டவரே, இந்த 7வது மாதத்திலிருந்து நான் சரியான ஒரு நபராக நான் வாழ்வேன். என்னை குறித்து வைத்த திட்டத்தை நான் மறந்து விடாதபடிக்கு என்னை எதற்காக நீர் அழைத்தீரோ, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அந்த அழைப்பு நிறைவேற அந்த பந்தய பொருளுக்காய் நான் என்ன செய்வேன்? போராடுவேன். இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவனுடைய அன்பை விட்டு, உறவை விட்டு உலகத்தை நோக்கி சென்று விட்டார்கள். தான் சென்றதும் இல்லாமல் மற்றவனையும் கெடுக்கிற காலம். எப்போ நான் போகிறேன் நீயும் வா அப்படின்னு சொல்கிறதான் இந்த உலகம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, நான் மீனுக்கு பிடிக்க போகிறேன், நீங்களும் வரீங்களான்னொடனே மற்றவங்களும் போகிறாங்க. ஆண்டவர் அதற்கு முன்பதாக ஒரு 2 நாளைக்கு முந்தி தான், நான் உங்களை விட்டு போயிடுவேன், நான் பாடுபடுவேன், நான் மரிக்கணும், ஆனாலும் நீங்கள் எனக்காக காத்திருங்கள், பரிசுத்தாவி உங்கள் மேலே வரும், நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் என்ன செய்வீங்க? வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், சொஸ்தமாவார்கள் அப்படின்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு 3வது நாள் உயிரோடு எந்திரிச்சிருவேன் சொல்கிறாரு. உயிரோடையும் எழுந்துட்டாரு. ஆனாலும் பேதுருவுக்கு தான் மீன் ஆசை, இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாரு. இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்வாங்க தெரியுங்களா? தவறான பாதையில் நடத்துகிறவங்க தான் விலகி போகிறதும் இல்லாமல் மற்றவர்களையும் விலக வைப்பார்கள். அதுதான் இந்த உலகம். ஆனால் நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாதபடிக்கு நாம் பாதுகாப்போமானால் ஆண்டவரும் நம்மை குறித்து சொல்லுகிறார், எப்ராயிமே, நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அதற்கு மாறாய் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் உன்னை நான் இழுக்கிறேன். இன்றைக்கு அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த 7வது மாதத்தில் ஒரு விசை கூட எனக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயா? நான் உன்னோடு கூட நான் பேசி கொண்டு இருக்கிற தெய்வம், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயா? நான் உன்னை கைவிடுவதற்கா? யோசித்து பாருங்க. கடந்த வாரத்தில் நம்முடைய தேசத்தில் நடந்த 2 சம்பவங்கள். ஒன்று, திருப்பூரில் அழகாய் ஒரு பிள்ளையை வளர்த்து அதற்கு கல்யாணம் செய்து கொடுத்து, எத்தனை பவுனு? 300 பவுன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 300 பவுன் நகையை கொடுத்து 70 லட்சம் ரூபாய் காரை கொடுத்து வாழ்க்கைப்பட போனால் அங்கே கொடுத்த கொடுமையில் அந்த பிள்ளை தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டாள். அந்த தாய் வடிக்கிற கண்ணீர் என்ன? இனி எனக்கு அந்த பிள்ளை வருவாளா? சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு காவலாளி, அவன் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன உதவி செய்த உடனே 500 ரூபா கேட்டிருக்கிறாங்க. எது கேட்டது? எவ்வளவு? 500 ரூபா. நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், 500 ரூபா 100 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, அதற்காக அந்த மனிதன் மேலே புகார் கொடுத்து அந்த மகனை அடித்தே கொண்டுட்டாங்க. கொன்ன பிறகு அந்த தாய் வீட்டுக்கு எல்லாரும் போகிறாங்க. உங்களுக்கு 1 கோடி தரங்கிறாங்க, நிலம் தரங்கிறாங்க, வீடு தரங்கிறாங்க, வேலை தரங்கிறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க ஒரு வார்த்தை, இதெல்லாம் தந்துட்டா என் பையன் வந்துடுவானா? அப்போது ஒரு தாய்க்கு என்னதான் கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்குரிய ஸ்தானத்தை யாரும் கொடுக்கவே முடியாது. ஆண்டவரும் நம்ம ஒவ்வொருவரையும் பிள்ளையாக நேசிக்கிறார், மகனாக நேசிக்கிறார். நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா? ஆண்டவருடைய அன்பு நம்ம எல்லாரையும் மகன், அதனால தான் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் அதனால தான் உரிமையோடு சொல்கிறாரு, உன்னை நான் கைவிட முடியாதுப்பா, நீ என்ன கைவிட்டுடலாம், நீ என்ன மறந்துடலாம், நான் உன்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், மறக்கவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வ அன்புக்கு நம்ம கடந்து வருவோம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உமோடு கூட நான் வாழ்கிறேன். ஆண்டவரே, எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நான் இந்த உலக ஆசாபாசங்களை மறப்பேன், தீய நண்பர்களை விட்டு விலகுவேன். தீய நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க, உங்களை அழிச்சிருவாங்க, வாழ்க்கையை அழிச்சிருவாங்க, உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தை அழிச்சிருவாங்க, உங்கள் ஆத்துமாவை அழிச்சிருவாங்க.
மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆத்துமா தான் முக்கியங்க. மாம்சீகமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட தேவனோட நமக்குரிய ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், காத்துக்கொள்வோம். ஆண்டவர் ஏக்கத்தோடு கூட அந்த வசனத்தை வாசித்து மறுபடியும் முடிக்கலாம். ஓசியா 11:8 எப்பிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஆண்டவருடைய ஏக்கமான ஒரு வார்த்தை, என் பரிதாபம் உனக்காய் பொங்குகிறது. நீ விழுந்துடக்கூடாது, நீ விலகி போய்விடக்கூடாது, நீ யாரோ மற்றவருடைய சொல்லுக்கு போயிடக்கூடாது. வார்த்தை சொல்லும்போது நான் சொல்லுகிறேன், சபையில் ஒரு சின்ன ஆத்துமா விலகினாலும் கூட, ஒரு சின்ன பிள்ளை விலகினாலும் கூட உள்ள எங்களுக்கு அவ்வளோ துடிக்கும். எத்தனை பேர் தான் வந்தாலும் கூட வராதவர் மேலே எங்களுடைய கண்கள் நோக்கமாக இருக்கும். ஒரு சின்ன வாலிபன் சபை விட்டு போயிடக்கூடாது, அவன் கத்தரை விட்டு விலகிடக்கூடாது. ஆலயத்துக்கு வரலைன்னா, அதனால தான் சில குடும்பங்கள் வரலைன்னா உடனே அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறோம், ஃபோன் பண்ணியோ அல்லது வீட்டுக்கு போயோ, என் பிரதர் வரணும், நீங்கள் இந்த சபையை சார்ந்தவங்க வாங்க, ஐக்கியப்படுவோம், நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்படிங்கிற ஒரு ஐக்கியம். ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டருக்கு இது வருமானம் என்பதில்லை, முதலாவது உங்களுடைய ஆத்துமாவுக்கு நாங்கள் உத்தரவாதம். அந்த உத்தரவாதிங்கிறதற்காக உங்கள் மேல் அன்பு வைத்து, உங்கள் மேல் பாசம் வைத்து உங்களை விசாரிக்கிறோம், பிள்ளைகளை விசாரிக்கிறோம். ஏன் தம்பி எப்படி இருக்கிற, ஏன் விட்டு விலகி போகிற? அப்போ ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவது எனக்கு சித்தமல்ல. ஆண்டவருக்கு அப்படித்தான். ஆகவே இந்த நல்ல நாளிலே, இந்த 7வது மாதம் இந்த முதல் வாரத்தில் ஆண்டவருடைய அந்த பொங்கும் இருதயம் பரிதாபப்படும், நம்மேல் பரிதாபத்தோடு கூட பொங்குகிறாராம். அப்படின்னா எப்படி பொங்குகிறாருன்னா எப்படி? அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என்னை கைவிடாத ஆண்டவரை நானும் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. என்னை கரம் பிடித்த ஆண்டவருக்கு, என்னை கரம் பிடித்து தூக்கி எடுத்த ஆண்டவருக்கு நானும் கைவிடாமல் இந்த அடுத்த 6 மாதங்கள், இந்த 7வது மாதத்திலிருந்து நான் இன்னமோடு கூட நெருங்கி ஜீவிப்பேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்வேன், உமக்கு ஏற்றவைகளை சிந்திப்பேன். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தனமோடு கூட இடைப்படுவாராக. நம்மை தாழ்த்தி ஆண்டவர் வேதனையோடு கூட அந்த எப்பிராயீமின் மேன்மைகளை சொன்னேன். சிறுமையிலே கர்த்தர் அவனை பழுக பண்ணினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய இளையவனை மூத்தவன் இருக்க இளையவனை முன்பாக வைத்தார். என் தலையின் பலன் என்று சொன்னார். இவ்வளோ மேன்மைகளை பெற்ற அந்த எப்பிராயீம் தேவனால் அழைக்கப்பட்டவன், சிநேகிக்கப்பட்டவன். ஆனால் அந்த எப்பிராயீமோ ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியிலேயே கர்த்தரை விட்டு விலகினானே, திருப்பி போடாத அப்பமாய் இருந்தானே. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை இழக்க விரும்பலை. ஒரு குடும்பத்தில், நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருவர் இழந்தா எவ்வளோ வேதனைப்படுறோம். ஆண்டவர் இழக்க விரும்புகிறவர் அல்ல. ஒரு சபையும் அப்படிதான். ஒரு சபையோடு கூட சார்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நல்ல பாரமுள்ள ஊழியர் என்றால் இழக்க விரும்பவே மாட்டார். அது ஏழையாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், ஒருவரையுமே அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னை மறந்தது உண்டு, ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் மகனே, உன்னை மறக்க மாட்டேன் மகனே, உன்னை நான் கைவிட மாட்டாப்பா. ஹல்லேலூயா. உனக்காக என் உள்ளம் பொங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தின் அன்பை நிறைவேற்ற ஆண்டவரே நான் இருக்கிறேனப்பா, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. அந்த இடத்துல ஒப்பு கொடுப்போமா? அந்த 7வது மாதத்தில் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுகளிலே ஏற்பட்ட பிரிவுகள், விரிசல்களை சரிப்படுத்துவோமா? தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம், தேவ சபைக்கு முதலிடம் கொடுப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.